ஹலோ வெல்கம் பேக் டு க்ரம்ஸ் வித் தர்ஷ் யூடியூப் சேனல். நான் ஒரு பேஸ்ட்ரி ஷெஃப். இன்றைக்கி உங்களை ஒரு அழகான மார்க்கெட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். இந்த மார்க்கெட்டில் ரெண்டு முக்கியமான அண்ட் ஃபேவரட் அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது ஹம்பிள் கிரம்பிள். இந்த ஹம்பிள் கிரம்பிள் இஸ் மை ஃபேவரட். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிச்சே ஆகணும்னு சொல்லி வந்திருக்கேன். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. நான் இன்றைக்கி அவங்களோட கிளாசிக் ஆப்பிள் அண்ட் சின்னமன் அந்த க்ரம்பிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாட் கஸ்டர்ட் மேலே ஊற்றிடுறாங்க. அதுக்கு மேலே நான் வந்து ப்ளூ டார்ச்ட் மார்ஷ்மெலோஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதை அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மார்ஷ்மெலோஸை பைப்பிங் பேக்கில் போட்டு மேலே ஒரு ரோசெட் க்ரியேட் பண்ணிட்டு அதை ப்ளூ டார்ச் வச்சு மேலே லைட்டாக பேர்ன் பண்ணிவிடுவாங்க. அது என்னோடய ஃபேவரெட். அண்ட் ஃபைனலி அவங்க அதுக்கு மேலே ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ், எடிபிள் ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுடுறாங்க. இது வந்து நான் கேட்டிருந்தேன், அதனால போட்டுறாங்க. அது மேலே ஹேசல்நட்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒரு க்ரஷ்ட் மெராங் போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். அது டோட்டலி ஆப்ஷனல் தான், மேலே கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ நான் வர மார்க்கெட்டில் இருக்கேன். இங்கே வந்தால் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற ஷாப் ஹம்பிள் கிரம்பிள் தான். ஏன்னா இதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரட். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே என்ன ஹைலைட்னா எல்லாமே நம்ம முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க அண்ட் ஃப்ரெஷ்ஷாக அசம்பிளும் பண்ணி தருவாங்க. அந்த ஹாட் கஸ்டர்ட் அண்ட் ஆப்பிள் ஃபில்லிங் தான் என்னோட ஃபேவரட். ஸோ இன்னைக்கு வந்து இதுக்குள்ளே வந்து ஆப்பிள் அண்ட் சினமன் வாங்கியிருக்கேன் அண்ட் ஹாட் கஸ்டர்ட். அதுக்கு மேலே ப்ளோ டார்ச் மார்ஷ்மெலோஸ் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ரோஸ் பெட்டல்ஸ். இது நம்ம ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் டிக் இன். அண்ட் இதில் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான என் ஃபேவரட் பார்ட் இஸ் திஸ் த க்ரம்பிள். இந்த ஒரு க்ரன்ச் இருக்கும் அந்த க்ரம்பிளில், அதுதான் என்னோட ஃபேவரட் பார்ட். அதுதான் இதுக்கு ஹைலைட்டே. ஸோ அதுதான் பேரே ஹம்பிள் கிரம்பிள். அவசரம் எப்பயும் போல இட்ஸ் தி பெஸ்ட் டெசர்ட். இன்னொன்று என்னன்னா சாப்பிட இந்த கஸ்டர்ட் காலியாகும். அந்த கஸ்டர்ட் வந்து அன்லிமிட்டெட், நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட திரும்ப போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கலாம். நான் பார்சல் வாங்குறப்பெல்லாம் இதை நான் எக்ஸ்ட்ரா ஒரு கப் நான் ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. ஏன்னா இந்த கஸ்டர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஆப்பிள் ஃபில்லிங் எடுக்க பார்க்குறேன். தி பெஸ்ட், ரொம்ப அவசரம், செம்மையாக இருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். லண்டன் வந்தால் என்ன வேணால் மிஸ் பண்ணுங்க, ஆனால் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ ஒரு வர்த் இது. திஸ் இஸ் மை ஃபேவரட். சூப்பர். Hello, can I get some extra custard? Yes, you can. Thank you so much. இப்போ நான் போய் எக்ஸ்ட்ரா கஸ்டர்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு சார்ஜெல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்மளாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்ருவோம். இப்போ சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த கடைக்கு போவோம். அடுத்த கடையும் ஒரு சூப்பரான கடை தான், எனக்கும் அது ரொம்ப ஃபேவரட். இது ஃபர்ஸ்ட், பட் அது என்னோட செகண்ட். இப்போ என் ஹஸ்பண்ட் இது எப்படி இருக்குன்னு கேட்போம். நல்லா இருக்கு, ஆனா நீ வந்து இந்த மேல இருந்த அந்த டாப்பிங் எல்லாம் சாப்பிட்டுட்ட, அது எனக்கு விட்டு வைக்கல. கிரம்பிளும் காணும், கிரம்பிளையும் நீ சாப்பிட்டுட்ட. எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஆனா ஆன் த ஹோல் நல்லா இருக்கு. ஆனா வந்து நான் இது தனியாலாம் சாப்பிட மாட்டேன். இதுல ஒரு 20% சாப்பிடுவேன் நான் ஃபுல்லா. பிரச்சனை என்ன பண்ற, அது முணுங்குருச்சு, அது காலி ஆயிடுச்சு. இன்னொன்னு வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போவோமா? இல்ல இன்னைக்கு டெசர்ட் கோட்டா ஓவர். எனக்கு பத்தவே இல்லப்பா. அதுக்கேப்பா மூஞ்சி வச்சிருக்கு. நல்லா இருக்கு, சரி பார்த்துக்கலாம், 30 வரும்போது சாப்பிட்டுக்கலாம். இப்போ பிரெட் ஹெட் ஒரு டோனட் ஷாப் போவோம், அதுக்கு முன்னாடி தூக்கி போடுவோம். இந்த இடம் தான் ரொம்ப பயங்கரமான இடம். கொஞ்சம் விட்டு ஆளையே தூக்கிட்டு போயிருவாங்க, அந்த அளவுக்கு கும்பலா இருக்கும் இந்த கிராசிங்.
பார்த்து பொறுமையா போகும். இந்த லெஃப்ட்ல தான் அந்த வைரல் ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு. இதுதான் ரொம்ப ஃபேமஸ் இங்க. இது எதுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா ரொம்ப ஃபேமஸ். நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டாலே வந்துடும். இங்க 1000 ரூபாய்க்கு மேல இந்த ஒரு 10 குடுக்குற ஒரு 8 ஸ்ட்ராபெரி கொஞ்சம் சாக்லேட். இதுக்கு எவ்வளவு கும்பல் பாருங்க. நிக்குது, அங்க வரைக்கும் கியூ நிக்குது. இதை விட நம்ம நல்லா இருக்கும் ஸ்ட்ராபெரி வீட்டுல செஞ்சு வாங்கி சாப்பிட்டா. இல்ல கூட்டத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. ஆமா, ரொம்ப கூட்டமா தான் இருக்கு. சண்டே ஆச்சுன்னா எல்லாம் புள்ள குட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறது வெளியில. ஆனா பரவாயில்ல, எப்போ வந்தாலும் இவ்வளவு கூட்டமா தான் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் சண்டே ஆனா காலங்காத்தால இட்லி கறி குழம்பு எடுத்தோமா சாப்பிட்டோமா 3 வேளையும் அதை வச்சுக்கிட்டோமா ஏதாவது விதவிதமா சாப்பிட்டோமான்னு இருப்பாங்க. இங்க எப்படா திறந்து விடுவானுங்க சண்டே ஆகும் வீட்டை விட்டு வெளில ஓடி போலான்ட்டு இருக்கானுங்க. ஆனா அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க அம்மாவோட இட்லி கறி குருமா காலையில எல்லாம் வந்து சண்டே ரிச்சுவல். அந்த கடையை தொலைச்சிட்டேனேனா கடைக்கு எப்படி போறது? ஐயோ பறக்குது. இந்த வழியா போவோம். சும்மா எல்லா இடமும் நம்மளும் பார்ப்போம். இங்க பாருப்பா, பீஃப் கடைங்கறால மாடை ஏத்தி வச்சிருக்கான் மேல. 3 மாடு உட்கார்ந்துருக்கு. சாரி, கடையை காணோம். எங்க போய் தேட? உனக்கு தெரியுமா தெரியாதா? யோ இங்க இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு ஃபைனலி. No, it's just from like the last time. Hello, can I get a creme brulee one? Yep. And the vanilla custard. Next, please. Anything else? That's it. Sorry? Thank you. Thank you. Ah, yeah. Thank you. ஸோ இப்போ நான் வந்து 2 ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து வனிலா கஸ்டர்ட், அதுதான் இவங்களோட சிக்னேச்சர். இன்னொன்று க்ரெம் ப்ரூலே, அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியா இருக்கும். மேலே இந்த சுகரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அது ப்ளோ டாச் பண்ணா ஒரு மாதிரி ஒரு க்ரஸ்டி லேயர் ஆயிடும். அதுதான் இந்த லேயர் கோல்டன் கலர்ல இருக்கும். அது தொட்டா உள்ளே போகாது. இது கொஞ்சம் சாகி ஆயிடுச்சு, அதனால நல்லா உடையுதே. என்ன சர்ப்ரைஸ்! உடையுது, என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, பட் இதுதான். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ரொம்ப மெஸ்ஸி பிசினஸ் தான். கையெல்லாம் சுகர் ஓட்டாடுது. பட் இந்த கிராஸ்ட் ரொம்ப சாஃப்ட். டோ பாருங்களேன், திரும்ப திரும்ப எழுந்து எழுந்து வருது. இந்த டோ திரும்ப திரும்ப எழுந்து எழுந்து வருது பாருங்க. இந்த டோ ஸோ சாஃப்ட், அவ்வளோ செம்மையா இருக்கு. கஸ்டர்டும் ஓவர் ஃபில்லிங் இல்லை, லைக் ஓவர் ஸ்வீட்டாகவும் இல்லை. ஃபில்லிங் ரொம்ப நல்லா இருக்கு. வர்த் த ஹைப். ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஃபில்லிங் செம்ம. அந்த பிரெட்டோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா தெரியுது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஏன்னா இங்கே ஸ்டோரில் உள்ள நம்ம பார்க்குறப்பே தெரியும், எல்லாமே அங்கேயே பேக் பண்ணி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வருது. இங்கே மட்டும் எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கு பிரெட் ஹெட். பட் எங்கே அவங்க செய்கிறாங்களோ அங்கேயே சாப்பிட்றப்ப தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் வருது. லாஸ்ட் டைம் நான் சென்ட்ரல் லண்டன் பிக்கடலியில் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் இது ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிரெட் ஹெட் லைக் இட்ஸ் மை நியூ ஃபேவரட். வாய்க்குள்ள முடி வேற போகுது, காத்து வேற அடிக்குது. பாவம் என் ஹஸ்பண்ட் பாத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம்.
ஸோ இன்னையோட ட்ரிப் முடிஞ்சது இந்த பரோ மார்க்கெட்டில். ஸோ ஒரு கிச்சன் ஆக்சசரி ஷாப்புக்கும் வந்தேன். பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து சாதாரணமாக 20,000 ரூபா கேட்குறான். அதனால வெளில வந்துட்டேன். அந்தளவுக்கு ஒர்த்தும் கிடையாது, நம்ம ஊரில் வாங்கலாம் சொல்லிட்டு. அண்ட் யா, இன்னையோட பரோ மார்க்கெட் டே ஓவர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோர் இந்த மாதிரி கண்டென்ட் இன்னும் வருது. தேங்க்யூ, see you, bye.